2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இதை தொண்டர்கள் உறுதி செய்ய திமுக செயற்குழுவில் தீர்மானம். நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் கட்டாயம் துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும். நெல்லை சம்பவத்தை அடுத்து டிஜிபி உத்தரவு. பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு பணிந்தது கேரள அரசு. தமிழக எல்லையில் கொட்டிய மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தியது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அரசாணையை ராஜாத்தி அம்மாளிடம் வழங்கினார் அமைச்சர் சாமிநாதன். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து ஒருவர் பலி. வள்ளியூரில் நிகழ்ந்த மற்றொரு விபத்தில் 5 பேர் படுகாயம். குவைத் நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தியதில் இந்தியர்களின் பங்கு முக்கியமானது. தொழிலாளர்களுடன் கலந்துரையாடி பிரதமர் மோடி பெருமிதம்.